ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பித்துள்ள போர் தற்போது 9 வாரங்களை கடந்துள்ளன. ஈரானிய தலைமைத்துவம் பல குழுக்களாக பிரிந்து உள்நாட்டு பிரச்சினைகளில் சிக்கியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் வெள்ளை மாளிகைக்கு முன்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு நேற்று கருத்து வெளியிட்டார். அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. எனினும் எனக்கு அதில் விருப்பமில்லை. என்ன நடக்கிறது என பார்ப்போம். உண்மையில் ஈரானுக்கு தற்போது ராணுவம் என கூறிக்கொள்வதற்கு எதுவும் எஞ்சியிருக்கவில்லை என்பதால் தற்போது அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை தேவைப்படுகின்றது. எனவே அவர்களுக்கு உடன்படிக்கைக்கு வருவதற்கு ஆர்வம் இருந்தாலும் நான் அதை பற்றி மகிழ்ச்சி அடையவில்லை. தற்போது ஈரானுக்குள் பாரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அவர்களால் ஒன்றிணைந்து செயல்பட முடியாத அளவுக்கு பாரிய குழப்பம் நிலவுகின்றது. தலைமைத்துவமும் சிதறிப்போயுள்ளது. அங்கே தற்போது 3-4 குழுக்கள் உள்ளன. எனவே அந்த தலைமைத்துவத்திற்கு இடையே எந்த ஒரு இணக்கப்பாடும் இல்லை. இந்த மோதல் தீர்வின்றி தொடர்ந்தால் அமெரிக்க கூட்டணிகள் முறியும் அபாயம் இருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே ஜெர்மனியிலிருந்து 5000 ராணுவ வீரர்களை மீளப் பெறுவதற்கு அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சு திட்டமிட்டுள்ளது. ஈரானுடனான போர் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கும் ஜெர்மன் சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து முரண்பாடு இதற்கு காரணமாகும். ஈரான் பேச்சுவார்த்தையாளர்கள் முன்னிலையில் அமெரிக்கா அவமானப்படுத்தப்பட்டுள்ளதாக ஜெர்மனி சான்சலர் வெளியிட்ட கருத்தை டிரம்ப் விமர்சித்திருந்தார். இந்த இராணுவ வெளியேற்றம் அடுத்த 6 முதல் 12 மாதங்களுக்குள் இடம்பெறும் எனவும், இதனை தவிர இத்தாலி மற்றும் ஸ்பெயினிலிருந்தும் அமெரிக்க படைகளை மீளப்பெற டிரம்ப் முன்மொழிந்துள்ளார். அமெரிக்க திரைசேரியின் எச்சரிக்கை. ஹோர்மோஸ் நீரிணை வழியாக பயணம் செய்வதற்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்தும் கப்பல் நிறுவனங்களுக்கு அமெரிக்க திரைசேரி எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த நிறுவனங்கள் கடுமையான தடைகளுக்குள்ளாகும் அபாயம் இருப்பதாகவும் அமெரிக்க திரைசேரி சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் போன்ற அமைப்புகளுக்கு வழங்கப்படும் அறக்கட்டளை உதவிகளும் இந்த தடைகளுக்கு உட்படுத்தப்படலாம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை ஊடாக பயணிப்பதற்கான பாதுகாப்பு அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கு ஈரான் பணம் கோருவதாகவும் அமெரிக்க திரைசேரி தெரிவித்துள்ளது. அறக்கட்டளை அல்லது மறைமுக கொடுப்பனவுகள் என்ற போர்வையில் செய்யப்படும் எந்தவொரு கொடுப்பனவும் அனுமதிக்கப்பட மாட்டாது என அமெரிக்க திரைசேரி கூறியுள்ளது. இதனிடையே நிலவும் போர் நிறுத்தத்தையும் பொருட்படுத்தாமல் இஸ்ரேல் தெற்கு லெபனானின் அபாவுஷ் பகுதியில் நடத்திய தாக்குதலில் சிறுவர் ஒருவர் உள்ளிட்ட 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அல் ஜசீரா செய்தி சேவை தெரிவித்துள்ளது. மார்ச் 2ஆம் தேதி முதல் இதுவரை இஸ்ரேல் லெபனான் மீது நடத்திய தாக்குதல்களில் 2600க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். போரினால் மூடப்பட்ட விமான சேவை. எரிபொருள் விலை அதிகரிப்புடன் அமெரிக்க விமான சேவையான ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் தனது செயற்பாடுகளை முடக்கியுள்ளது. ஈரான் போர் காரணமாக அதிகரித்து வரும் ஜெட் எரிபொருள் விலையே இதற்கு காரணமாகும். ஸ்பிரிட் ஏர்லைன்ஸ் என்பது அமெரிக்காவில் 34 ஆண்டுகளாக செயற்பாட்டில் இருந்த குறைந்த கட்டண விமான சேவையாகும். இதன் காரணமாக சுமார் 17,000 வேலைவாய்ப்புகள் இழக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.